ஆல் இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து கொத்தமல்லி தலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு அந்த பேஸ்ட் போட்டு நல்லா அந்த பேஸ்ட் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து வரணும். அதுக்கப்புறமேட்டு அந்த உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். அதுக்கப்புறம் ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. பஜ்ஜி மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட் மேலே அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு பிரெட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அப்படி கட் பண்ணி அந்த பஜ்ஜி மாவு எடுத்தோம்ல அதுலேயே நல்லா இந்த பிரெட்டை வந்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிங்கன்னா சூப்பரான பிரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடும். நாங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். மழை வந்துருச்சு, சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.